ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிறகடி காய்ச்சி சீரியலில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். சிறகடி காய்ச்சி சீரியலில் என்றைக்கு என்ன போட போகிறாங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா மீனாட்டை வந்து சொல்லிட்டாங்க, நான் கல்யாணம் பண்ணிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அருண் வந்து சொல்லிட்டாரு. சீதா கல்யாண ஏற்பாடெல்லாம் நான் பண்ணிடுறேன், நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. மீனாவும் வந்து சீட்டு போட்டு பார்த்துட்டு, சரி கோயிலில் சீட்டு பார்த்துட்டேன், அதனால் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து சந்தோஷமாக இருக்கார் அருண். வந்து எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சீதா பார்க்கலாம் சொல்லி நேரம் சீதா பார்க்க வர்றாரு. ஆஸ்பத்திரியிலேருந்து நாளை காலைல 10 மணிக்கு எனக்கு உனக்கும் கல்யாணம், எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு, மறக்காமல் அக்காவை கூப்பிட்டு வந்துட்டு சொல்கிறாரு. அந்த சமயம் மீனாவும் வந்துடுறாங்க. அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. அந்த சமயம் கரெக்டாக தம்பி வந்துடுறாரு. ஐயோ எங்கள் தம்பி வரோம் அப்படின்னா ஓடி போய் ஒளிஞ்சிக்கிடுறாரு. உடனே தம்பி வந்து அக்கா ரிசல்ட் வந்தாச்சு, நல்ல மார்க் எடுத்து நான் பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் பரீட்சை எழுதக்கூடாது, இந்த சிட்டி கிடச்சின்னா அருண் வந்து ஹெல்ப் பண்ணா அப்படி சொல்கிறாங்க. சீதா அப்படியே ஆமாம், ஒரு ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ணா சொன்னேன்ல, அது வேறு யாரும் இல்லை, இவர் தான் வந்து ஹெல்ப் பண்ணா, இவர் மட்டும் ஹெல்ப் பண்ணல அப்படின்னா அன்றைக்கி வந்து இவரை கண்டுபிடிச்சிருக்கே முடியாது, இவர் தான் போலீஸில் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், பரவாயில்ல சொல்லி பண்ணார். அப்படியா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சொல்லி அருண் வந்தோடனே அதுக்கப்புறம் அருண் வந்துடுறாரு. தம்பி போன உடனே சொல்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீங்கள் மட்டும் ஹெல்ப் பண்ணலைன்னா என் தம்பி பரீட்சையை எதிர்க்க முடியாது, ரொம்ப பாஸ் ஆகிட்டேன் அப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சந்தோஷமாக சரி மறக்காமல் நீங்கள் வந்துடுங்க அப்படி சொல்கிறாங்க. இருந்தாலும் சீதா கொஞ்சம் பயமாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, அதெல்லாம் பயப்படாது, இல்லை நல்லபடியாகவே நடக்கும் அப்படி சொல்கிறாங்க. சரின்னு போயிடுறாங்க. அதே சமயம் ரோகிணியோட ஃப்ரெண்டு வித்யாவும் முருகனும் வந்து அதே நாளில் அதே டயத்தில் வந்து கல்யாணம் பண்ண போகிறாங்க. முத்துக்கிட்ட வந்து சொல்கிறாரு, நான் எங்கனாக்கு யாருமே கிடையாது, எனக்கு எதுவுமே தெரியாது, அதனால் கண்டிப்பாக நீங்கள் வரணும், எனக்கும் வித்யாவுக்கும் நீங்கள் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஓ அப்படியா, நாளை காலையில் நான் வந்துடுறேன் சொல்கிறாரு. ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு வந்து உனக்கு கூட வந்து எல்லாம் பண்ணுறேங்கிற. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அருண் சீதா கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் முத்து வர போகிறாரா, இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த போகிறாரா வந்து தெரியல. இது பரபரப்பாக இருக்குது. ஒருவேளை கையெழுத்து போட்டு கல்யாணம் முடிச்சு அவங்க 2 பேரும் வாசலுக்கு வரவும், மீனாவும் வரவும் முத்து வந்து பார்க்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீனாவும் சேர்ந்து தானே செய்கிறான்னு சொல்லிட்டு பயங்கர வந்து கோவம் வரப்போகுது. நாளைக்கு வந்து இனிமேல் தான் வந்து சீரியல் வந்து விறுவிறுப்பாக போகுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னே வந்து தெரியல. ஏன்னா கண்டிப்பாக வந்து கோவப்படுறாரு. அதே சமயம் விஜயா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நேரம் வந்து நேராக அங்கேருந்து கீரைக்காரி பார்த்தோன்னா பயங்கரமாக கத்துறாங்க. இவருக்கு என்னாச்சு, ஏன் கீரைக்காரி பார்த்து கத்துறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்புறம் நேரம் வந்து பார்த்தா ரோகிணி இங்கே வா அப்படி சொல்லிட்டு இனிமேல் ரோகிணியும் நீ ஷோரூமுக்கு கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. ரோகிணி வந்து மனோஜை பார்த்து சிரிக்கிறாங்க. உடனே பூஜை ரூமுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா 2 பேரும் சேர்ந்தே இருங்க அப்படி சொல்லிட்டு நேராக இடத்த விட்டு போயிடுறாங்க. என்னாச்சு திடீர்னு வச்சா, நான் தான் சொன்னேன் இல்லைன்னு கண்ணக்காடி சந்தோஷப்படுறாங்க. ஆண்டி பயந்துட்டாங்க, அவங்க பாதையில் போனோமா இப்போ பயந்துட்டாங்கங்கிறாங்க. 2 பேரும் சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நேரம் வந்து முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் நேரம் போயிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமி சீரியலில் என்ன போட போகிறாங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து இனியாவுக்கு வந்து சந்தேகமாகிடுச்சு. படக்குன்னு பையனை கூட்டு வந்து ரூமில் வச்சு பூட்டிடுறாரு. இங்கே என்ன நடந்ததுன்னா அதெல்லாம் ஒன்றும் நடக்கலை அப்படி சொல்கிறாரு. இருந்தாலும் இனியாவுக்கு வந்து சந்தேகமாக இருக்குது. கண்டிப்பாக இவங்க எதையோ மறைக்கிறாங்க, இவங்க பொய் சொல்கிறாங்க அப்படின்னு தெரியுது. இது எப்படியா நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே சமயம் இவங்க வந்து சொல்லவும் மாட்டேங்கிறாங்க, என்ன நடக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி திகைச்சு போகிறாங்க. உடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்புறம் எல்லாம் ஒன்றால தான், நீ வந்து இப்படி இருக்கல, அதனால தான், நான் ஒன்றுமே பண்ணலை, நல்லா இருக்கியான்னு கேட்டேன், அதுக்கு இவர் இப்படிலாம் பண்ணுவாரா, ஏதோ இருக்குது நீங்கள் என்கிட்ட மறக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு இனியாக போயிடுறாங்க. இங்கே வந்து கேட்குறாங்க. கோபி வந்து நேரம் வந்து பாக்கியா கதவை போட்டு போகிறாங்க. பாக்கியா என்னை மன்னிச்சிரு, அம்மாட்ட பேசணும்னு சொல்கிறாரு. அம்மா கோபமாக இருக்காங்க சொல்லி கதவை தட்டுறாங்க. ஆனால் பாக்கியா திறக்கவே இல்லை. பாக்கியா சொல்லு, அவங்க கூடலாம் நான் பேச விரும்பலை அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. சரி நான் நாளை காலையில் வரேன் பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கோபி வந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் பாக்கியா அவங்க அம்மா வந்து கோபமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நேரம் வந்து சரி சொல்லி பாக்கியா வந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நேரம் வந்து கவுன்சிலர் அங்கே வந்து கேண்டீன் பக்கத்தில் ஏதோ ஒரு பொண்ணு வந்து ரோட்டில் மயங்கி விழுந்துறாங்க. ஓடி போய் வந்து பார்த்திங்கன்னா யார் இவங்க தெரியலையே சொல்லி தண்ணி தெளித்து எழுப்பி எல்லாம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நேரம் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலர் நேரம் வராரு. உங்களுக்கு இதுவரை நான் எவ்வளோ தொந்தரவு பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தப்பாக கூட பேசியிருக்கேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற. என்ன ஆச்சு, நீங்கள் வந்து ரோட்லேருந்து ஒரு பொண்ணை வந்து காப்பாற்றினீங்களா, அது வேறு யாரில் என்னோடய பொண்டாட்டி தான், ரொம்ப சந்தோஷம், நீங்கள் யார் என்ன தெரியாமல் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறீங்க, உங்களுக்கு போய் நான் வந்து எவ்வளோ தொந்தரவு கொடுத்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, உங்களுக்கு இனிமேல் என்ன உதவி செய்யனாலும் என்கிட்ட
ஏதாவது சொல்லுங்கள், நான் உதவி செய்கிறேன். இனிமேல் என்னால் உங்களுக்கு ஒரு நாள் தொந்தரவு வராது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கிறாங்க. நீங்கள் சந்தோஷமாக கடையை பெரிய லெவலில் கொண்டு போவீங்க அப்படி சொல்லி, உங்கள் சாப்பாடெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குமா அப்படி சொல்லி பாராட்டிட்டு போகிறாரு. இருந்த ஒரே எதிரியும் நண்பனாக ஆக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க பார்க்க போகிறோம். சுதாகர் வந்து பொண்டாடி திட்டிக்கிறாங்க, நான் கஷ்டப்பட்டு யாருமே பொண்ணு கொடுக்க மாட்டாங்க சொல்லிட்டு ஏமாற்றி இனியாவை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா, நீ இதையும் கெடுத்து விட்ருவ போல். இனியாவுக்கு தெரிஞ்சு அவள் சும்மா விட மாட்டாள். அவள் நீ நினைக்கிற மாதிரி சாதாரண பொண்ணு கிடையாது, பெரிய பிரச்சனையை ஆக்கிடுவா. இந்த விஷயம் வந்து தெரிஞ்சிடக்கூடாது. கல்யாணம் ஆனாவது இவன் திருந்துவான்னு நினச்சேன், இவன் பழையபடி ஆகிட்டான். இவனை எப்படியாவது நல்லவனாக ஆக்கணும், நீ தான் அது முயற்சி பண்ணணும்னு சொல்கிறாங்க. சரிங்க, இனியாவுக்கு தெரியாமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத பார்க்கலாம்.